मोड़ीங்க हाँ ये कुंटा मोड़ी இன்னைக்கு தேதி 2/12/2024 டேட் 2/12/2024 அப்படி நடந்துகிட்டு இருக்கோம். தடகாவனே நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இவங்க பேசுகிற மொழி நமக்கு புரிய மாட்டேங்குது. செருப்பு கடிச்சு கடிச்சு புண்ணா இருக்குது, ஆறுது திருப்பி வளருது. ரோடு அங்கே நல்லா இருந்துச்சு, இங்கே ஓரளவு சில இடங்கள்லாம் நல்லா இருக்குது, சில இடங்கள் நல்லா இல்லை. அங்கன்னா அங்கே மத்திய பிரதேசத்தில் தாண்டி நம்ம மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை இந்த ரோடெலாம். அங்கே சாலிடாக இருந்துச்சு, டபுள் ரோடு, 120 அடி சிமெண்ட் ரோடு, சாலிட். இங்கே அப்படி கிடையாது, ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா கடைசியில் மகாராஷ்டிராவுடைய இது இன்னும் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது மகாராஷ்டிராவோட கடைசி மாவட்டத்தோட கடைசி எல்லை என்னங்க இது, வடமேற்கு வடையில் வடக்கில் உள்ளது. அதே போல் நமக்கு தெற்கில் இருக்குது பார்த்தீங்களா, மகாராஷ்டிரா தெற்கு எல்லை இருக்குது பார்த்தீங்களா, அது கோலாப்பூருக்கு பக்கத்தில் கடிங்கலேஜ்னு ஒரு அப்படிங்க கோலாப்பூர் பக்கத்தில் கடிங்கலேஜ், அதுதான் மகாராஷ்டிராவுடைய தெற்கு எல்லை. அதாவது இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் 850 மீட்டர். அந்த கடிங்கலேஜுங்கிற ஊர்லேயும் நான் பல முறை போயிருக்கேன். எனக்கு நார்த் ஏரியாவுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் இந்த சான்ஸ் எனக்கு மாட்டியிருக்கு. இது எப்படிங்க ஒரு இதாக இருக்குது இந்த மாவட்டத்தில் கடைசி இல்லை சொல்கிறேன் பாருங்கள். வெறும் மலையில் எப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சோளம் போடுறாங்க, கம்பு போடுறாங்க. ஓகே, இதுதான் இவங்களுடைய இது. மக்கள் தொகைலாம் அதிகம் கிடையாது. ஆனால் அதே இது கோலாப்பூர் கீழே இருக்கிற கடிங்கலேஜ் அவ்வளோ வளமையாக அவ்வளோ செழுமையாக இருக்கும். 2 பக்கமும் பக்கத்தில் தான் கர்நாடகம். அங்கே புகையிலை சொல்கிறாங்க இல்லையா, புகையிலை இந்தியாவிலே புகையிலை அதிகம் விளையக்கூடிய இடம் அந்த இடம் தான். அதெல்லாம் பணப்பயிர்கள். அதெல்லாம் இங்கே உங்களுக்கு ஆள் நடமாட்டமே இல்லை பார்த்தீங்களா. அங்கே ஜேன்னு இருக்கும். கோலாப்பூர் பக்கத்தில் உங்களுக்கு கர்நாடகம், இங்கே வந்து கடிங்கலேஜ்னு சொல்லிட்டு ரொம்ப சிட்டி அது. ஆனாங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும். அது வந்து இப்போ தொடங்குது, மகாராஷ்டிரா தொடங்குது, இது முடியுது. இந்த இடம் இந்த இடத்துல தான் முடியுது கரெக்டாக. அங்கே உள்ள மக்கள் பேசுகிற மொழி பியூர் மராட்டிங்க. இன்னொன்றுங்க, இங்கே யாருமே மராட்டி பேசுகிறாங்க, இங்கே உள்ளூர் பாஷை பேசுகிறாங்க. நம்ம புரிய மாட்டேங்குது. கேட்டால் பரோங்கிறாங்க, படிங்கிறாங்க, 2 மொழி சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 40 கிலோமீட்டருக்கு இவங்களுடைய மொழி மாறிடுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கேட்குறேன், சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது மராட்டி கிடையாது. மராட்டி பேச மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் நமக்கு பக்கத்தில் ஆறு ஓடுனுச்சு, ஆறு பக்கத்தில் நிலங்கள் இருந்துச்சு. அங்கே வந்து நமக்கு கரும்பு, வாழை, சோளம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த நிலப்பரப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்களா சீர்படுத்தி சில இடங்களில் கம்பு போட்டுக்கிறாங்க, சோளம் வச்சுக்கிறாங்க.
மக்கள்லாம் இங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ஆமாம். நம்மளுடைய முக்கியமான இது நர்மதைங்கிறது அது பக்கத்தில் ஓடுதுங்க. ஏங்க நர்மதைங்கிறது அந்த 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 மலைக்கு பின்னாடி ஓடுது, அவ்வளோதான். நம்மளோட நோக்கம், நம்மளுடைய கருங்கிறது அதுதான். சரிங்களா? அதனால் நர்மதிக்கு ஒரு போற்றி, காவேரி தாய்க்கும் ஒரு போற்றி. நர்மதே ஹர், காவேரி தாயே போற்றி. நர்மதையோட காவேரி ஆறு கலக்குது, ரெண்டும் சங்கமிக்குது. ஆக இதில் காவிரியும் ஓடுது. நர்மதையோட சகோதரி தான் காவேரி, சிஸ்டர் தான் 2 பேரும். அதனால் காவேரின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த ஊர் காவேரி இங்கேயும் ஓடுது. நான் அந்த காவேரியை வளம் வராப்படியே நான் மனசில் நினச்சிக்கிறேன். சாப்பாடு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணி. பார்ப்போம், போய் பேசுவோம். நன்றி. நர்மதேஹர், காவிரியை போற்றி. நீர் வாழ்க, நீரே வாழ்க. 2 பேர் வராங்க பாருங்க. कुठेच तुम्ही? किधर का आप? गुजरात में किधर, कौन सा गाँव? राजकोट. ये महाराष्ट्र कुठे गाव? नागपूरची. ओ बापरे. कुठे निघाला ओंकारेश्वरला? जा काहीतरी सांग, नाव काय?